அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவின் மூலமாக பாமகவினுடைய தற்போதைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் சில கேள்விகளை வைக்க முயற்சி செய்கிறோம். மன்னிக்கவும், அன்புமணி ராமதாஸ் என்று சொல்வதற்கு ராமதாஸ் என்று சொல்வதற்கு பாமகவின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அனுமதிக்கவில்லை. எனவே பாமகவினுடைய தலைவர் அன்புமணி அவர்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகின்றோம். சில நாட்களுக்கு முன் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் பத்திரிகையாளரிடம் தோன்றி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான சில கருத்துக்களை முன்வைத்தார். அதில் மிக முக்கியமான கருத்து, 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அதில் 31 சட்டமன்ற தொகுதிகள் வட மாவட்டங்களை சார்ந்தது. இதற்கான காரணம் பாமக தான். எடப்பாடி பழனிசாமி பாமக போட்ட பிச்சையால் தான் 31 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுக. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், அதிமுக பாமக கூட்டணி இல்லை என்றால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே எடப்பாடியால் மிக எளிதாக வென்றிருக்க முடியாது என்று தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த கருத்தை பாமகவை சேர்ந்தவர்களும் பாமகவினுடைய அனுதாபிகளும் மிக மகிழ்ச்சியோடு ஸ்டேட்டஸாகவும் ட்ரோல் செய்தார்கள். இதை ட்ரோல் செய்த பாமகவினருக்கு நாங்கள் கேட்கின்ற கேள்வி, 31 தொகுதிகளில் வெற்றி பெற அதிமுகவுக்கு உறுதுணையாக இருந்த பாமக கட்சி சார்ந்தவர்களே, 18 தொகுதிகளில் போட்டியிட்ட நீங்கள் ஏன் 10 தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியவில்லை? அப்படியென்றால் அது சி.வி. சண்முகம் சொன்ன கருத்து பொய்யாக இருக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு அதிமுக சார்ந்தவர்கள் வாக்களிக்க இல்லை. இதுதானே உண்மை? இதை நீங்கள் ஏன் உணர முடியவில்லை? இல்லை என்றால் உணர்வதற்கான சிந்திக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லையா என்பது என்னுடைய கேள்வி. அடுத்த கேள்வி, இதே சி.வி. சண்முகம் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலின் தோல்விக்கு பிறகு சி.வி. சண்முகமும் ஜெயக்குமார் அவர்களும் சொல்லிய கருத்து, அதிமுக தோல்வி அடைந்ததற்கான மிக முக்கியமான காரணம் ஜாதி கட்சியான பாமக மத கட்சியான பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் நாங்கள் தோல்வி அடைந்தோம் என்று சொன்னார்கள். அன்று உங்களுக்கு கசக்கிறது, இன்று சி.வி. சண்முகம் சொன்னது இனிக்கிறதா பாமகவினரே? அடுத்த கேள்வி, 2024ஆம் ஆண்டு நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு செல்லாமல் அண்ணாமலை தலைமையிலான பாஜக கூட்டணிக்கு சென்றபோது எடப்பாடியும் இதே சி.வி. சண்முகமும் சொன்ன கருத்து, அன்புமணிக்கு நாங்கள் எம்பி பதவியை பிச்சையாக போட்டோம் என்று சொன்னார். அந்த பிச்சை வார்த்தை அன்று கசக்கிறதா? இதே எடப்பாடி அவர்கள் பாமகவை பார்த்து அவர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அணி மாறக்கூடிய பச்சோந்திகள் என்று சொன்னார். அதையெல்லாம் ஏன் நீங்கள் ட்ரோல் செய்ய மறந்து விட்டீர்கள்? உங்களுக்கு வசதியாக வேண்டுமென்றால் அதை ட்ரோல் செய்வீர்கள், உங்களை திட்டி பேசினால் அதை மறந்து விடுவீர்கள், அப்படித்தானே? ஓகே, அடுத்தபடியான விஷயங்கள். டாக்டர் ராமதாஸ் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி 2026இல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தபோது 18 தொகுதிகளில் ஒப்புக்கொண்டதற்கான காரணம் என்ன? ராமதாஸ் இல்லாத பாமக பலவீனமான பாமக என்று தானே எடப்பாடி கருதி இருக்கிறார். அதனால் தானே குறைவான தொகுதிகளை கொடுத்திருக்கிறார். டாக்டர் அன்புமணி அவர்களே, ஓபிஎஸ் இல்லாத, சசிகலா இல்லாத, டிடிவி தினகரன் இல்லாத, செங்கோட்டையன் இல்லாத, பல மிக முக்கியமான உறுப்பினர்கள் இல்லாத அதிமுக என்ற ஒரு வலிமை குறைந்த இயக்கத்திடம் 18 தொகுதிகள் வாங்கி கொண்டு நிற்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? அப்படியென்றால் நீங்களே ராமதாஸ் இல்லாத பாமக ஒரு பலவீனமான கட்சி என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். 18 தொகுதிகளில் போட்டியிட்ட நீங்கள் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். 170 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக வெறும் 47 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படியென்றால் தேர்தலுக்கு முன்னதாகவே உங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். அரசியலில் அனுபவம் கொண்ட நீங்கள் ஏன் 18 தொகுதிக்குள் ஒப்புக்கொண்டீர்கள்? நீங்கள் தான் தேர்தலுக்கு முன்னதாகவே அதை சப்பை கட்டிவிட்டீர்களே. என்னவென்று 18 தொகுதிகள், ஒரு எம்பி பதவி, அது ஒரு 6 தொகுதிக்கு சமம். எனவே 24 தொகுதிகள் எங்களுக்கு அதிமுக ஒதுக்கியிருக்கிறார்கள் என்று எடப்பாடி உச்சி குளிர புகழ்வதற்காக பேசினீர்கள் அல்லவா அன்று? அடுத்த கேள்வி, சவுக்கு சங்கர் உட்பட பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் பாமகவை பெருமையாக பேசுவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்று ஒரு தொகுதி 2 தொகுதிக்காக அண்ணா அறிவாலயத்திற்கு செல்லாத கட்சி பாமக. அதிமுக திமுக என்ற எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் பாமகவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமென்றால் தைலாபுரம் தோட்டத்திற்கு தேடி வருவார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் 2026ஆம் ஆண்டு அது நிகழ்ந்ததா? எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்புமணி இல்லத்திற்கு சென்றிருக்கிறாரா? எடப்பாடி இல்லத்திற்குத்தான் அன்புமணி சென்றிருக்கிறார். இதற்கான காரணம்
தந்தைக்கு துரோகம் செய்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அன்புமணியை சார்ந்தவர்களும் எப்பொழுது அதை உணர்வார்கள்? ராமதாஸ் இல்லாத பாமக என்ன சாதித்து விட்டது? அரசியல் அங்கீகாரத்தை தக்க வைத்து கொண்டதா, அல்லது 10 எம்எல்ஏக்களை பெற்றுவிட்டார்களா, இல்லை ஆட்சியில் பங்கை பெற்றுவிட்டார்களா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் திருமாவளவனை 1000 விமர்சனம் செய்யலாம். 2011 திமுகவுடனும் கூட்டணி வைத்தார், தோல்வியடைந்து விட்டது. அங்கிருந்து தோல்வி இருக்கின்ற கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணிக்கு சென்று விட்டார். அங்கும் வெற்றி கிடைக்கவில்லை. 2019, 21, 24 வெற்றி கூட்டணி முதலிடத்தில் இருந்த திமுக கூட்டணியில் அங்கம் வகுத்தார். தேர்தல் முடிந்து 10 நாட்களிலே திமுக 2ஆம் இடம் சென்று விட்டது, தாவேகா முதலிடம் சென்று விட்டது. 1000 கொள்கைகள் என்று பொய் சொன்னாலும் முதலிடமான விஜயிடம் சென்றுவிட்டு அமைச்சரவையில் பங்கு பெற்று விட்டார். அப்படி தன் கட்சியை முதலிடத்தில் இருப்பவர்களுடன் வைத்தால்தான் கட்சி வளரும், கட்சியை சார்ந்தவர்கள் வளர்க்க முடியும் என்பதை சரியாக உணர்ந்த அவர், நீங்கள் 2014ஆம் ஆண்டு திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று பாஜகவுடன் கூட்டணி, 3வது அணி அது. 2016இல் தனித்து போட்டி, 2019, 2021 எடப்பாடிக்கு முட்டு கொடுத்து வீணா போனீர்கள். 2024இல் அண்ணாமலையை நம்பி வீணா போனீர்கள். 26இல் 3ஆம் இடம் இருந்த அதிமுகவுடன் கூட்டணி. இப்படி ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் விரும்பும் கூட்டணி, அதாவது நீங்கள் விரும்பும் கூட்டணி அல்ல, மக்கள் அதிகமாக வாக்களிக்கக்கூடிய கூட்டணிக்கு நீங்கள் ஏன் செல்ல மறுக்கிறீர்கள்? இதனால் நீங்கள் அதல பாதாள தோல்வியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எப்பொழுது உணர்வீர்கள்? 2 தொகுதியை வாங்கினாலும் திருமாவளவன் 2லும் வெற்றி பெறுகிறார். 8 தொகுதிகள் வாங்கி 2 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார். நீங்கள் 18இல் வாங்கி 4இல் வெற்றி பெறுகிறீர்கள். அப்படியென்றால் நீங்கள் அமைக்கும் கூட்டணி ஒரு மிகப்பெரிய தோல்வி கூட்டணி. அந்த கூட்டணிக்கு உங்கள் வாக்குகளை வழங்குகிறீர்கள். அந்த கூட்டணி கட்சி உங்களுக்கு வாக்களிக்க மறுக்கிறார்கள். அப்படியே அந்த கூட்டணியை நீங்கள் அமைக்க வேண்டும். உங்களை சார்ந்தவர்களும் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களையும் ஏன் நீங்கள் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறீர்கள்? தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வாங்கி கொண்டு என்ன சாதித்தீர்கள்? தமிழ்நாட்டிற்காக ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறீர்களா? தமிழ்நாட்டிற்கு சாதகமாக ஏதேனும் தீர்மானம் வந்தபோது ஒன்று நாடாளுமன்றத்திலே இருக்க மாட்டீர்கள், இல்லை என்றால் பாஜகவிற்கு ஆதரவாக பேசுவீர்கள். இன்னும் தெளிவாக சொல்கின்றேன், 2021, 2019இல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் உங்களுக்கு அதிக தொகுதிகள், பாஜகவிற்கு குறைவான தொகுதிகள் வழங்கினார்கள். ஏன் 2014இல் கூட உங்களுக்கு அதிக தொகுதி, பாஜகவிற்கு 5 தொகுதி தான் ஒதுக்கினார்கள். ஆனால் 2026இல் பாஜகவிற்கு அதிகமான தொகுதி, உங்களுக்கு குறைவான தொகுதி. அப்படியென்றால் பாஜக வளர்ந்து விட்டதாக நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்களா? பாஜக வளர வேண்டும் என்பதுதான் உங்கள் ஆசையா? பாமக அழிய வேண்டும் என்பதுதான் உங்கள் ஆசையா? நீங்கள் ஏன் எப்பொழுதும் பாஜக இருக்கும் இடத்திற்கே நகர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள்? பாஜக இங்கே என்ன மிகப்பெரிய ஒரு 10 எம்எல்ஏக்கள் 10 எம்பிக்கள் வைத்திருக்கிறார்களா? அல்லது பாஜகவிற்காக வாக்களிக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா? அல்லது பாஜகவால் உங்களுக்கு ஏதாவது சுயலாபம் இருக்கிறதா? பாஜகவின் வால் பிடித்து கொண்டே செல்கிறீர்களே தொடர்ந்து. பாஜக அதிமுகவில் இருந்தால் அதிமுகவுடன் கூட்டணி, பாஜக தனித்து நின்றால் பாஜகவுடன் கூட்டணி. அன்புமணியினுடைய தலைமை பாமக இதைதானே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பிரதமர் வந்து டாக்டர் ராமதாஸை கை குலுக்கினார், ராமதாஸை கட்டிப்பிடித்து அணைத்தார், மூத்த அரசியல்வாதி என்றெல்லாம் சொன்னார்களே. ஆனால் இந்த முறை மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்தபோது ஏன் ராமதாஸை பார்க்கவில்லை? உயிருடன் இருக்கும்போதே அவரை மூலையில் அமர்த்தி வைத்து விட்டீர்களே, இதுதான் நீங்கள் சாதனையா? ஸ்டாலின் உயர்த்தினார் கருணாநிதி, மூக்க அழகிரியை ஓரம் கட்டினார். 2 மகன்கள் 3 மகன்கள் இருந்தால் ஒருவரை உயர்த்துவார். ஒரே மகன் தானே, என்ன செய்தாலும் நமக்குத்தானே கட்சி, அப்பாவை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நம்மை மீறி யாரும் மகன்கள் இல்லை அல்லவா என்ற நம்பிக்கையா அன்புமணி அவர்களுக்கு? 2024இல் முதலில் பாமக தர்மபுரி வேட்பாளராக வேறொருவரை அறிவித்தது ராமதாஸ் அவர்கள். அதை நீக்கிவிட்டு மனைவியை அறிவித்தீர்கள். தற்பொழுது மனைவியை மீண்டும் எம்எல்ஏவாக்கியிருக்கிறீர்கள். நீங்கள் எம்பியாக ஆகிவிட்டீர்கள். அப்பா கையில் இருந்த பாமகவிற்கும் உங்களுக்கும் அதிக வித்தியாசங்கள் இருக்கிறது. எப்பொழுது அதை நீங்கள் சிந்திப்பீர்கள்? எப்பொழுது உங்களை சார்ந்தவர்களும் இதை சிந்திப்பார்கள்? சிந்தித்தால் மாற்றம் நிகழும். தொடர்ந்து உங்களை நம்பியும் ஒரு 5-4% வாக்காளர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா? அல்லது அவர்களை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையும் உங்களை சார்ந்த குடும்பங்களினுடைய வாழ்க்கையும் உயர்த்தி கொள்ளலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆக்கப்பூர்வமான அரசியலை முதலில் முன்னெடுங்கள்.
மக்கள் பெருவாரியாக வாக்களிக்கக்கூடிய கூட்டணியை முதலில் தேர்வு செய்யுங்கள். பாஜகவின் வாளை பிடித்துக்கொண்டே செல்வதை முதலில் தவிருங்கள். உங்களுக்கு திமுகவை தொடர்ந்து விமர்சனம் செய்வதால் பாஜகவை குளிர்விக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதிமுகவில் மட்டும் வன்னியர்கள் கிடையாது, திமுகவிலும் வன்னியர்கள் இருக்கிறார்கள். வன்னியர் வாக்குகளை அறுவடை செய்து கொண்டு தன்னை தலைவராக நிலைநிறுத்தி கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு உங்களுக்கும் ஏதேனும் லாபம் இருக்கிறதா? கட்சியை எப்பொழுது வளர்க்க முயற்சி செய்வீர்கள்? இன்று வந்தவர்களே அரசியல் அங்கீகாரம் பெற்றுவிட்டார்கள். ஆனால் நீங்கள் கட்சிக்கு உள்நுழைந்த பிறகு அரசியல் அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது பாமக.